ஸோ ஆல்ரெடி SQL சர்வர் வந்து இம்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறது பவர்பிஐக்குன்றதை பார்த்தோம். ஸோ சேம் மெத்தடில் இப்போ வந்து டைரக்ட் query மெத்தட் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். கெட் டேட்டா போய்ட்டு SQL சர்வர் டேட்டாபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டைரக்ட் queryயை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு சர்வர் நேம் கேட்குது. ஸோ சர்வர் நேமை காப்பி பண்ணி என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து டேட்டாபேஸ். ஸோ ப்ரீவியஸாக இம்போர்ட் மெத்தடில் டேட்டாபேஸ் ஆப்ஷனல்னு சொல்லியிருந்தோம். பட் டைரக்ட் query யூஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே டேட்டாபேஸ் நேம் கண்டிப்பாக தேவை. ஸோ டேட்டாபேஸ் நேமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் queryயில் என்ன query ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து ஃபெச் பண்ண போகிறோன்றதை நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ அந்த டேட்டாவை அந்த queryயை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்பிள் query நான் ஒன்று எழுதியிருக்கிறேன். ஸோ அந்த queryயை அப்படியே ரன் பண்ணுறேன். ஓகே கொடுத்திங்கன்னா அந்த query ரன் ஆகிடும். ஸோ queryயோட ரிசல்ட்ஸ் ப்ரிவ்யூ டேட்டா நமக்கு இங்கே காட்டுது. ஸோ அகெயின் நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணலாம். நான் இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணுறேன். ஸோ பவர் query விண்டோவில் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஒன்று கவனிக்கணும், ரெண்டு விஷயம் முக்கியமாக பார்க்கணும். ஒன்று வந்து நீங்கள் query மெத்தட் யூஸ் பண்ணும்போது, அதாவது டைரக்ட் query யூஸ் பண்ணும்போது சர்வர் நேம் கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக SQL சர்வரில் என்ன டேபிள் நேம் இருக்கோ அது வந்து இம்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் வரும். நீங்கள் query யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி query 1 அப்படின்ற நேம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் நேம் வந்து என்ன ப்ராப்பரான டேபிள் நேமோ அந்த நேமை இங்கே கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டேபிள் நேமை இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன க்ளீனப் பண்ணணுமோ, எந்தெந்த காலம் தேவை அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சூஸ் காலம்ஸில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு, ஸோ என்னென்ன காலம்லாம் தேவை, என்னென்ன காலம்ஸ்லாம் தேவையில்லைன்றதை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இங்கே பண்ணிவிட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்திங்கன்னா இங்கே டேட்டா லோட் ஆகிடும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் ப்ரிவ்யூ டேட்டா செக் பண்ணிவிட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து உங்களோட விஷுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் மெத்தடில் உங்களுக்கு டேபிள் வியூ காட்டும். பட் இங்கே வந்து டைரக்ட் query மெத்தடில் டேபிள் வியூ உங்களுக்கு டிஃபால்ட்டாக வராது. அதுக்கு பதிலாக நீங்கள் DAX வியூவில் போயிட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களோட டேபிளை பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எவாலுவேட் கொடுத்து query 1 அப்படின்றது தான் டேபிள் நேம். ஸோ கொடுத்திங்கன்னா உங்களோட ப்ரிவ்யூ டேட்டா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபர்தராக நீங்கள் வந்து என்ன ஃபில்ட்ரு வேணுனாலும் DAX வியூவில் இங்கே DAX ரைட் பண்ணி நீங்கள் அந்த டேட்டாவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன காலம்ஸ் இருக்குது, அதோட டேட்டா டைப் என்ன வேல்யூஸ் இருக்குன்றதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விஷுவலைசேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் அண்ட் டைரக்ட் query மெத்தட் ரெண்டு மெத்தடுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.